இங்கே வீட்டிருக்கக்கூடிய அறிவுசார் அவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கடைசி பேச்சாளராக இந்த 4ஆம் தேதி மிக ஒரு அருமையான ஒரு கட்டத்தில் வந்து களம் இறக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய செவிகளை சிறிது நேரம் அடகு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய விதைகளை உங்களுடைய ஆன்மாக்களில் நான் பதியமிட்டு விட்டு சென்று விடுகின்றேன். எனக்கு இன்றைய தினத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு அறிவை விரிவு செய் என்பது ஆகும். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்க வந்து கொண்டிருக்கின்றார். அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்க வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்கின்றார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதித்த மிகப்பெரிய சாதனை எது என்று கூற முடியுமா என்று கேட்கின்றனர். அதற்கு நான் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதைத்தான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையாக நினைக்கின்றேன் என்று அவர் பதில் சொல்வார் என்று பத்திரிகையாளர்கள் எல்லாம் அங்கே எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர். ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்ன பதில் என்னை மகிழ்ச்சி செய்ய வைத்தது. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதித்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? டியூரோ அலுமினியம் என்கின்ற இலகுவான ரசாயன கூட்டு பொருள் மூலமாக ஊனமுற்றவர்களுக்காக காலை பொருத்துவதற்கென்று நான் ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கின்றேன். எடை குறைவான இலகுவான அந்த டியூரோ அலுமினியம் என்கின்ற அந்த ஊனமுற்றோர் பொருத்தக்கூடிய கருவியை அவர்கள் தங்களுடைய கால்களில் பொருத்திக் கொள்ளும் போது அதோ அந்த ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகளை காட்டிலும் மிக வேகமாக பறக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை என்னால் என்னுடைய படிப்பின் மூலமாக கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய சாதனை என்று சொன்னார். ஒரு சாதாரண கருப்பு ரொட்டிக்காக கவலைப்பட்ட, தினம் தினம் வீடு தோறும் பேப்பர் போட்டு சம்பாதித்த பணத்தை கொண்டு படித்த ஒரு சிறுவன், தமிழகத்தினுடைய மூலையில் இருக்கக்கூடிய சிறுவன், பின்னாலே புத்தகங்களை வாசித்து வாசித்து அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கை உயர்த்தி இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக வந்தான் என்று சொன்னால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர், திருக்குறள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆணித்தரமாக இருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிவிட்டு 2 ஜாம்பவான்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லாத கருத்துக்கள் எதுவும் இல்லை, அனைத்து கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய அறிவிற்கு எட்டிய வரையில் நான் சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். பாவேந்தன் பாரதிதாசன் இவ்வாறு எழுதுகின்றார், அறிவை விரிவு செய், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழிவு, விசால பார்வையால் விழிவு, மக்களை அணைந்து கொள், மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமம் ஆக்கு, மாநில சமுத்திரம் நான் என்று கூறு, பிரிவினை பிரிவினை எங்கும் பேதம் இல்லை. சில பேர் இந்த பாடலை தவறாக சீர்பிரித்து சொல்லுகின்றார்கள். அந்த அறிவை இன்றைக்கு நான் இங்கே விரிவு செய்துவிட்டு போகின்றேன். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழிந்து, அதோட நிறுத்திக்கணும், விசால பார்வையால் விழித்து மக்களை, தவறான ஒரு உச்சரிப்பு, சீரங்க குறிக்கவே கூடாது. விசால பார்வையால் விழிந்து மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூறு, பிரிவினை எங்கும் பேதம் இல்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம். பாரதியார் பாடினார் இல்லையா? தன்னையும் 6 அறிவு பெற்ற மனிதனாகிய தன்னையும் காக்கை குருவியையும் கூட ஓர் உயிராக
நினைத்து ஒப்ப நினைத்து போற்றக்கூடிய அந்த அறிவு எப்பொழுது வரும் என்று சொன்னால், அறிவு அன்பை நமக்கு விரிவு செய்து கொடுக்கிறது. அறிவு மனிதநேயத்தை நமக்கு அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அறிவு நியாயத்தை புகட்டுகிறது என்பதை நாம் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். தோழர்களே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் இப்படி 1.25 அடியில மிகச்சிறப்பா சொல்றாரு. அதே வள்ளுவர் சொல்றாரு, அறிவுன்னா என்ன தெரியுமா? சொன்னதை எல்லாம் அப்படி கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அந்த நீ கேட்கின்ற அந்த செய்தியை உணர்ந்து உண்மையான அறிவை நீ கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த குறளுக்கு பொருள். அதே திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவினால் ஆகுவது உண்டோ, அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவினோ கண்ணை போல் போற்றா கடை. நீ எவ்வளவுதான் படிச்சாலும் வேஸ்ட்பா. படிக்கிறதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு நீ உதவி செய்தால் மட்டும்தான் அது பலன் அளிக்கும். இததான் பாவேந்தர் பாரதிதாசன் பாடி இருக்கிறாரு. மக்களை அணைந்து கொள், மக்களை அணைந்து கொள், அணைத்துக் கொள். மக்களை மனிதனை கட்டி பிடிச்சுக்கப்பா. மனிதர்களோடு மனிதர்கள் சண்டை போடக்கூடாது. உன்னுடைய அறிவை விரிவு செய். சாதி பூசல் செய்யாது, சமய பூசல் செய்யாது. பஞ்சநதி வாயும் பஞ்சாபில் பயிர் அறுவடை முடிந்து விட்டது, உயிர் அறுவடை தொடங்கிவிட்டதோ என்று வைரமுத்து எழுதின அந்த கவிதைக்கு ஏற்றார் போல இன்றைக்கு எத்தனை வகையான பூசல்கள் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான அறிவு இருக்கும் பொழுது, பாரதியார் சொன்னார் பாருங்கள், அறிவே தெய்வம் என்று சொன்னார் பாருங்கள். அந்த அறிவை நாம் விரிவு செய்ய வேண்டும். கடவுளின் பெயரால் நாம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. நமக்கு 6 அறிவு இருக்கு. நமக்கு 6 அறிவு இருக்கு. 6th சென்ஸ் இருந்தாதான் மனுஷன். 6 அறிவு அதுவே அவற்றோடு மனநே. 6 அறிவு அதுவே அவற்றோடு மனநே. மக்கள் தானே 6 அறிவு உயிரே, பிறவும் உணவே அக்கிழை பிறப்பு. இது தொல்காப்பியருடைய சூத்திரம் சொல்லுகிறது. மக்கள் தானே 6 அறிவு உயிரே. நமக்கு 6th சென்ஸ் இருக்கு, 7th சென்ஸ் போதி தர்மன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்றோம். போதி தர்மன் 7ஆம் அறிவு வந்துட்டோம். ஆனா இன்னும் கூட காமன் சென்ஸ் கூட இல்லாம நம்ம நான் சென்ஸாக பல பேர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அறிவை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அறிவை விரிவு செய்ய வேண்டும். அறிவை விரிவு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவை அந்த அறிவு என்பது நமக்கு எவ்வாறு பயன் அளிக்கிறது என்பதுதான் இங்கே நாம் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்ற செய்தி. அது மட்டுமல்ல, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கை தான் அறிவு என்கின்றார் பிளாட்டோ. அன்பு சான்றோர் பெருமக்களே, ருஷி தலைநகர் மாஸ்கோவில் செம்மீன் என்கின்ற மலையாள நாவலுக்காக விருது வழங்குவதற்காக தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்கள் அந்த விருதினை பெற்றுக் கொண்டவுடன் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், உங்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர் சொல்லுகின்றார், என்னுடைய அடையாளம் தமிழ்நாடு என்று சொல்லுகின்றார். என்னது, you are from கேரளா, ஆனா ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் நான் கேரளாவை சார்ந்தவன் தான், ஆனால் என்னுடைய அடையாளம் தமிழ்நாடு. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இவைகளை கட்டி பாதுகாத்து அகம் புறம் என்று காதலையும் வீரத்தையும் வரையறுத்து வாழ்வாழ்ந்து பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடுதான் என்னுடைய அடையாளம் என்று உஷால சொல்லி தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்கள் சொன்னார் என்று சொன்னால், அந்த புலமையின் இறுதியான செம்மீன் என்கின்ற அந்த நூலினுடைய விரிவு செய்யப்பட்ட ஒரு விரிவாக்கம் தான் அந்த விருது என்று சொன்னால், அந்த இடத்திலும் தமிழை அவர் முதன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அறிவை நாம் விரிவு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு மூலையில் மட்டும் அமர்ந்து கொண்டு
நான் இந்த ஊர்ல பிறந்திருக்கிறேன், நான் ஏதோ ஒரு குக்கிராமத்துல பிறந்திருக்கேன், என்னால முன்னேற முடியலன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. நமக்கு அறிவு இருக்கிறது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்பதற்கு கட்டளை தூரும் அறிவு. நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நாம் அசை போட்டு அவைகளை நாம் செயல்படுத்துதல் வேண்டும். இதுதான் உண்மையான அறிவு. தொல்காப்பியர் பொருளதிகாரம் சொல்லுகின்றது, மரபியல்ல ஒரு நூற்பா, மிக அழகான நூற்பா. ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே, இரண்டு அறிவதுவே அதனோடு நாக்கே, மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே, மூன்று அறிவு எதுனா மூக்கு, நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே, நான்கு அறிவு கண்ணு, ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே, ஐந்து அறிவு செவி, ஆறு அறிவதுவே அவற்றோடு மனமே. அப்போ கீழ எழுதப்பட்ட தொல்காப்பியருடைய பொருளதிகாரத்துல மரபியல் ஜெனடிக்ஸ் என்று எழுதியிருக்கின்றார். ஆனால் மரபியல் துறைகள் இந்த காலத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதான் மரபியல் துறை. ஆனால் என்றைக்கோ கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே தொல்காப்பியர் மிக அழகாக மரபியல் ஜெனடிக்ஸ் என்று பதிவு செய்திருக்கின்றார். 6 வகையான அறிவுகள் இருக்கின்றன. சரி, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா? ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, 6வது அறிவு தான் மனுஷன். மனம் என்ற ஒன்று இருப்பதனால் தான் அவன் மனிதன் என்ற பெயரை பெற்றிருக்கின்றான். இது உங்களுக்கு தெரியுமா? மனம் என்ற சொல் அடிச்சொல், பேச்சொல். அந்த மனம் என்ற சொல்லினுடைய நீட்சிதான், அதாவது நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லாவிடுதல் இனிது என்று இனியவை 40 என்ற நூல்ல இந்த ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது. நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லாவிடுதல் இனிது. அந்த மனிதர் என்ற ஒரு பதம் சொற்றொடர் முதலாக இனியவை 40 என்ற அந்த நூலில் தான், நீதி நூலில் தான் இடம்பெற்றிருக்கிறது. மனம், மனத்தை உடையவன் மனம், மனம் பெற்றிருக்கக்கூடியவன் மனத்தன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மனம், மனத்தன். அதற்கடுத்து மனத்தன் வார்த்தை தான் மனதன், மனதன் என்று ஆனது. அதனுடைய மருவிய வடிவம் மனம், மனத்தன், மனதன். அதற்கு பிறகு மருவி நாளடைவில் முதல் எழுத்து மீண்டு மனிதன் என்று ஒரு சொல் உருவானது என்று சொன்னால், இன்றைக்கு மனிதன் என்று சொன்னால் யார் என்று நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். மனிதன் என்று சொன்னால் அறிவு கொண்டவன் மனிதன். அறிவு கொண்டவன் தான் மனிதன். அறிவு இல்லைன்னா அவனுக்கு மனிதன் பேரே கிடையாது. அப்போ சென்ஸ் இருக்கணும். 6ஆம் அறிவு பெற்றவன் மட்டும்தான் அறிவாளி என்று போற்றப்படுகின்றான். இங்கே ஒரு நுட்பமான செய்தியை நான் உங்களுக்கு கடத்தி விட்டு செல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பு தமிழ் பெருமக்களே, மனிதன் பிற மனிதனுக்கு 6 அறிவு கொண்ட மனிதன் இன்னொரு 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு உதவி செய்தால் அதற்கு பெயர் மனித நேயம். ஓர் அறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஒரு மனிதன் உதவி செய்தால், அந்த உயிர்களிடம் கருணை காட்டினால் அதற்கு பெயர் உயிர் இரக்கம். மனிதநேயமும் ஒண்ணுதான், உயிர் இரக்கமும் ஒண்ணுதான் நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. இரண்டுக்கும் இடையே மிக ஒரு சிறிய அளவுல ஒரு வேறுபாடு இருக்கிறது, நுட்பம் இருக்கிறது அந்த இடத்துல. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு இல்ல, புறநானூற்றுல 46வது பாடல். இந்த மாமன்றத்துல அதை பதிவு செய்வது எனக்கு பெருமை அதிகம். புறநானூறு 46வது பாடல். மலையமான் திருமுடிக்காரி என்ற ஒரு குறுநில மன்னன் இருந்தான். அந்த மன்னனுடைய பிள்ளைகளை யானையினுடைய கால்களிலே இட்டுக் கொள்வதற்காக அவன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் என்ன பண்றான், அந்த குழந்தைகளை யானையினுடைய காலில் இட்டுக் கொள்ள முற்படுகின்றான் கோபத்தினால. சினம் எப்பொழுது வரும் சொல்லுங்கள்? சினம் எப்பொழுது வரும்? அறிவை இழக்கும் பொழுது சினம் வரும். அப்ப அறிவு இல்லைன்னு சொன்னா சினம் வரும்னா
அறிவு இருக்கும் போது சினம் வருமா? வராது இல்ல, வராது. அப்போ அறிவை இழக்கும் பொழுதுதான் சினம் வருகிறது. சோழன் குளமற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அறிவு இழந்து அந்த குழந்தைகளை சிறிது கூட மனிதநேயம் இல்லாமல் அறிவு இல்லாமல் யானையினுடைய காலில இட்டு கொல்ல முற்படும் பொழுது அங்கே வரார் ஒருத்தர். அவர்தான் அறிவாளியான, அறிவினால இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய எழுத்தாளர்களும் கவிஞர்களுமா இருக்கக்கூடிய அவர்களின் ஒருவராக இருக்கக்கூடிய கோவூர் கிழார் வராரு. கோவூர் கிழார் என்ற ஒரு புலவர் வராரு. வந்து சொல்றாரு பாருங்க, அவனுக்கு அது அட்வைஸா எடுத்துக்க கூடாது. அவர் புலமை மிக்கவர். அவர் சொல்றாரு, ஏய் நீ யாரு? புறாவுக்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்த அந்த சோழமன்னுடைய பரம்பரையில வந்தவன்டா நீ என்ன பண்ற? சாதாரணமான ஒரு செயலை, அல்பத்தனமான ஒரு செயலை நீ செய்ய விரும்புகிறாயே, உன்னுடைய பேர் கெட்டு போகாதா? நீ இதே அந்த குழந்தைகளை கொல்லாமல் விடுவித்தால் உனக்கு எப்பேற்பட்ட பேர் கிடைக்கும் தெரியுமா என்று சொல்லி கோவூர் கிழார் சொல்றாரு பாருங்க அந்த பாட்டு. நீயே புறவின் அல்லல், நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கும் பலவும் விடுத்தோர் மருகனை, இப்படி சொல்லி கடைசியா ஒரு பஞ்சு வைக்கிறாரு பாருங்க. சங்க இலக்கியத்துல இதுதாங்க டாப். மிக அழகா சொல்றாரு. புறநானூற்று பாடல்னா என்னன்னு நினைப்பீங்க? போரை பத்தி இருக்கும். ஒரு மனிதனுடைய ஆண்மகனுடைய ஒழுகலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவனுடைய வீரம், தருகன், கொடை, இப்படிப்பட்ட செய்திகள் தான் புறநானூற்று பாடல்கள்ல மிகுதியும் இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனா மனிதநேயத்தை மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொன்னா புறநானூறு என்கின்ற நூல் தான். அதனாலதான் ஜீன் போப் சொல்றாரு, புறநானூறு என்பது இந்தியாவினுடைய பண்பாட்டு பெட்டகம் என்று சொல்லுகின்றார். நினைத்து பாருங்கள், பண்பாட்டு பெட்டகம் புறநானூறு என்று ஒரு போரை முதன்மைப்படுத்தக்கூடிய நூல்ல சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த குழந்தையை மிதிக்க வேண்டும் என்ற கோபத்துல இருந்த அந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் இவருடைய அட்வைஸ்க்கு பிறகு லாஸ்டா ஒரு பஞ்சு டைலாக் வச்சாரு பாருங்க. அந்த பாடல் இவ்வாறு முடிகிறது. நீ கேட்டனை ஆயின் நீ வேட்டது செய்வி. நான் உனக்கு எல்லாமே சொல்லிட்டேன். நீ எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்த, ஆத்திரத்துல அறிவை இழந்துட்டான். அவனுக்கு அவனுடைய மதிப்பை அப்பொழுது எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அறிவாளிகளுக்கு இருக்கிறது. அத்தகைய வண்ணம் இந்த கோவூர் கிழார் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரம்பரை வந்தவன்ப்பா, நீ போய் ஒரு சாதாரண வேலையை செய்யலாமா? அவன் யாரு? உழுது உண்ணக்கூடிய அந்த உழவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னன். அந்த மன்னனுடைய குழந்தைகளை நீ காலில் இட்டு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயே, இந்த யானையுடைய காலில் இட்டு கொள்ள நினைக்கிறேன். உனக்கு எப்படிப்பா வருது? நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். கேட்டினை ஆயின் நீ வேட்டது செய்வே. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். கேட்டா கேளு, விட்டா விடு. மிக அழகாக நறுக்கு தெரித்தார் போல அந்த மன்னனுக்கு இடித்து அறிவுரை சொல்லக்கூடிய பாடல்கள் நம்முடைய சங்க பாடல்கள். தமிழ் பெருமக்களே, நம்முடைய தமிழ் பாடல்கள்ல சங்க இலக்கியத்துல இல்லாத அறக்கருத்துக்கள் எதுவும் இல்லை. அதனால்தான் செம்மீன் என்கின்ற அந்த மலையாள நாவலின் ஆசிரியர் சொன்னாரு, என்னுடைய அடையாளம் தமிழ்நாடு என்று. நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். யானம் சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது, சமகால எழுத்தாளரான ஜெயமோகன் எழுதுகிறார், யானை டாக்டர் என்கின்ற ஒரு குறும்புதினத்துல எழுதுகிறாரு, யானைகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கென்று ஒரு டாக்டர் எழுப்பினார், உதயமானார். அந்த டாக்டர் பேரு வி கிருஷ்ணமூர்த்தி, வி கே என்று அழைப்பார்கள். அந்த வீன்ற தலைப்பு எழுத்து கூட கொஞ்ச நாள்ல சுருக்கப்பட்டு கே மட்டும் டாக்டர் கே டாக்டர் கே டாக்டர் கே என்று அவரை அழைக்கலாயினர். அவரு இந்தியாவில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த யானைகளுக்கு நோயோ புண்ணோ எந்த பிரச்சனையில் அந்த யானைகள் மாட்டிக்கொண்டாலும் யானைகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கென்று மிகச்சிறந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவராக மாறுகின்றார். மனுஷனுக்கே ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பாக்குறது இல்ல,
இங்க எங்க இருந்து யானைகளுக்கெல்லாம் பாக்குறாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. அறிவை விரிவு செய்ய வேண்டும். உங்களுடைய பார்வைகளை விசாலமாக்குங்கள். மனிதர்களை மட்டும் அணைத்துக் கொள்ளாதீர்கள், பிற உயிர்களையும் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதிதாசனுடைய பெரும் விருப்பம் என்பதை இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிதாசன் இதை நினைத்துதான் அந்த பாடலை எழுதியிருக்கின்றார். அந்த யானைகளுக்கு பருவம் காட்டி யானைகளுக்கு ஒரு யானைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு நாள், ஒரு பெரிய யானைக்கு. இது உண்மையான செய்தி. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதியிருக்கிறாரு யானைகளின் டாக்டர் என்ற நூல்ல. புதினம் அது. ஒரு யானைக்கு, பெரிய யானைக்கு பிரச்சனை வந்துடுச்சு. ஒரு நாள் நள்ளிரவு ஜெயமோகன் சார் அங்க கூட இருக்காரு. யானை அந்த டாக்டர் வீட்டுக்கு முன்னாடி நிற்குதான். உலகத்திலேயே மனிதர்களுக்கு அடுத்தபடியாக அறிவோடும் அன்போடும் திகழக்கூடிய விலங்கு எதுன்னு சொன்னா யானைதான் என்பதை மறந்து விடாதீர்கள் தமிழ் சொந்தங்களே. இந்த தமிழ் இலக்கியத்துல ஒரு மரபு இருக்கு. சிறிய உயிர்னா எறும்பை சொல்லுவோம், பெரிய விலங்குனா யானையை சொல்லுவோம். அது கம்பரா அந்த ஓமையை பயன்படுத்தினாரு. அவருக்கு பின்னாடி வந்த உமரப்புலவர் அந்த ஓமையை பயன்படுத்துவாரு. எறும்பு முதலாக யானை ஈராக என்று சொல்லுவாங்க. இந்த யானையினுடைய மொழி டாக்டர் வீட்டுக்கு நன்றாக தெரியுமா? ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவர்களுக்கு பேச தெரியாது. ஆனா இந்த டாக்டர் வீக்கே என்று சொல்லப்படுகின்ற டாக்டர் நடு இரவுல ஏதோ அசைற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த நன்னிட்டு நல்ல கும்மிருட்டா இருக்கு. அந்த நேரத்துல பார்க்கின்றார் யானை தன்னுடைய காடு மடலை அப்படியே அடித்துக் கொண்டு அப்படி நிற்கின்றது. என்னவோ ஏதோ என்று பதறி எடுத்துக் கொண்டு வந்தால் அந்த யானையினுடைய காலிலே மிகப்பெரிய இரும்பு ஆணி குத்தப்பட்டு அந்த யானை வலியினால் துடித்துக் கொண்டிருக்கிறது. இவர் உடனடியாக மருத்துவம் பார்த்து அந்த யானைக்கு ஒரு விடுதலை கொடுக்கின்றார். இதை பார்த்துவிட்டு ஜெயமோகன் பிரமிப்போடு எழுதுகின்றார். அந்த நேரத்துல அந்த யானையோட இன்னொரு ஒரு குட்டி யானை வந்திருக்கு. அந்த குட்டி யானை என்னவோ நடக்குதுன்னு சொல்லி விட்டு பார்த்துட்டு இருக்கு. இந்த டாக்டரை ஏதோ ஒரு கொல்லாதவர் போல பார்த்துட்டு இருக்கு அந்த குட்டி யானை. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட வீட்டுக்கு முன்னாடி அதே குட்டி யானை வந்திருக்கு. இவர் கூட இருக்கிற இன்னொருத்தருக்கும் இவருக்கும் நல்ல தூக்கம் வர நேரம், அது இரவு நேரம். அந்த நேரத்துல ஒரு குட்டி யானை இருக்கிறது அவ்வளவா சரியா தெரியாது இல்லையா? ஆனாலும் இவரும் அந்த இரவு நேரத்துல அந்த குட்டி யானை கண்டுபிடிச்சிருக்காரு. இல்ல ஏதோ ஒரு பிளிரல் சத்தம் மாதிரி கேட்குது, யானையினுடைய பிளிரல். ஆனா அது அழுகுரல் போல இருக்கிறது என்பதை இவர் உணர்கின்றார். ஆனா கூட இருக்கிற ஒருத்தருக்கு தெரியல. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், அருமை தமிழ் சான்றோர் பெருமக்களே, அறிவை நாம் விரும்பி செய்ய வேண்டும். உங்களுடைய பார்வைகளை அகலமாக்க வேண்டும். மனிதர்களுக்கு மட்டுமே உதவி செய்வது என்பது இந்த உலகத்திற்கு தேவையானது அன்று. மனிதர்களோடு பிற உயிர்களுக்கு உதவி செய்வது மட்டும்தான் பாரதிதாசன் எதிர்பார்க்கின்றார். அந்த அறிவைத்தான் நாம் விரும்பி செய்ய வேண்டும். அந்த குட்டி யானையினுடைய தேவை என்ன என்பதை, அந்த குட்டி யானை அந்த நேரத்தில் நோயுற்று காலில் அடிபட்டு அதே போன்று பெரிய ஒரு ஆணி குத்தப்பட்டு இரும்பு கம்பிகள் குத்தப்பட்டு மிகவும் அது சேதம் அடைந்த நிலையில அழுது கொண்டு கண்கள் அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த குட்டி யானைய இந்த வீக்கை பார்த்துட்டு சொல்றாரு, இது எந்த யானை தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியலையே டாக்டர், எனக்கு எவ்வளவு யானைய பாக்குறோம், அதுவெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு கூட இருக்கிறவர். அதற்கு அந்த டாக்டர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய யானைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. அந்த பிரச்சனை வரும்போது ஒரு குட்டி யானை மொச்சு நம்மளை பார்த்துச்சு. அந்த யானை தான் இந்த யானை அப்படின்னு சொல்றாரு. ஜெயமோகன் எழுதுகிறார் பாருங்கள், ஆச்சரியமாக. இவ்வளோ யானைகளுக்கு காட்டல, ஆனா அந்த குட்டி யானை தான், அந்த அன்றைக்கு பார்த்த அந்த யானை தான் இந்த யானை என்று ஒரு மருத்துவரால், மனிதனாக இருக்கக்கூடிய மருத்துவரால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் அறிவை விரிவு செய்ய வேண்டும் தோழமைகளே. இன்றைக்கு அந்த வீக்கை என்பவர் யானைகளுடைய மொழியை புரிந்து கொண்டு யானைகளுக்காக வகுத்தளித்த அந்த விதிமுறைகளை தான் இந்திய காடுகளினுடைய சட்டத்துல நாம் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதே விதிமுறைகளை தான் காசிரங்கா காண்டாமிருகத்தினுடைய அந்த பாதுகாப்பு சரணாலயத்தை கூட பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்துல இந்த மாமன்றத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ யானைன்னா என்ன அவ்வளவு இழப்பமா?
யானைனா என்ன கேவலமா? அதுவும் நம்மளை போல ஒரு உயிர் தானே. அதுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு, அவ்வளவுதான். சீவக சிந்தாமணி என்கின்ற நூல் சொல்லுகின்றது, உயிரெல்லாம் தன் உயிர் ஒப்ப ஓம்பலால். அவ்வளவுதான். நம்முடைய உயிரை போன்று பிற உயிரையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உயிரெல்லாம் தன் உயிர் ஒப்ப ஓம்பலால், பிற உயிர்களை நேசித்து நாம் பழக வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பல்லு, சொத்த பல்லு, கடுமையான வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெண்மணி. கடுமையான வலியில துடித்துக் கொண்டிருந்தார் ஒரு பெண்மணி. அதை ஒரு பல் மருத்துவர் பார்த்தார். பல் மருத்துவர் பார்த்துவிட்டு மிகவும் கலங்கினார். இந்த பல்வழியால் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே என்று அவர் தீர்மானித்தார். அதற்காக பலவிதமான பயிற்சிகளை எடுத்தார். டாக்டர் ஜாக்சன் என்பவர் இடத்துல போயிட்டு பயிற்சியை எடுத்துக் கொண்டார். ஜாக்சன் கிட்ட இவர் சொல்றாரு, சொத்த பல்லுல இந்த கடைசி பல்லை பிடுங்கும் பொழுது அது மூளை நரம்புகளோடு தொடர்போடு இருக்கின்றது, அது மிகவும் வலிக்கிறது, என்ன செய்வது என்று சொன்னவுடன் ஜாக்சன் சொன்னாரு, ஈத்தர் என்கின்ற ஒரு மருந்து இருக்கிறது, ஈத்தர். இந்த ஈத்தரை நீ எடுத்துட்டு போயிட்டு அந்த பல் வலிக்கிற இடத்துல வச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்றாரு. அந்த மனிதர் அதை சொத்த பல்லுக்கு பக்கத்துல வைக்கிறாரு. அந்த ஈத்தரை வச்ச உடனே மரத்து போயிடுது இடம். அது மரத்து போன உடனே அந்த இடத்துல பல்லை உடைந்து அந்த சொத்த பல்ல அவர் எடுத்துடுறாரு. எடுத்துட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறாரு, உங்களுக்கு வலி இருக்கிறதா என்று கேட்கின்றார் அவர். எனக்கு வலி எதுவுமே இல்லை, எனக்கு பல் பிடுங்கப்பட்டதா என்று கூட தெரியவில்லை என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். உடனே இவருக்கு அறிவு, மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சொல்றாரு, சரி, இந்த ஈத்தரை பயன்படுத்தினா முழு உடலுக்கும் அறுவை சிகிச்சை செய்து விடலாமே என்று அவருக்கு அறிவு விரிவடைகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு நமக்கெல்லாம் ஆபரேஷன், அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது என்று சொன்னால், அந்த மயக்க மருந்தை கண்டுபிடித்து எத்தனையோ பேருக்கு தன்னுடைய படிப்பின் மூலமாக, தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தின் மூலமாக, அது மட்டுமல்ல, இந்த இடத்துல ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். முதலாவது அவர் பயன்படுத்தியது ஒரு சோதனைக்காக குளோரிக் ஈத்தர். குளோரிக் ஈத்தர் என்கின்ற ஒரு மயக்க மருந்தை யூஸ் பண்றாரு. அதை யூஸ் பண்ணும் பொழுது பொத்து பொத்துன்னு விலங்கினங்கள் எல்லாம், சிறு பிராணிகள் எல்லாம் விழுந்து செத்துடுது. ஆனா மறுபடியும் எழுந்திருக்கல. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து சல்பூரிக் ஈத்தர் என்கின்ற அந்த மருந்தை, உயர்ந்த மருந்தை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து அந்த மருந்தை சுவாசிக்கின்றார். பொத்தென்று மயங்கி விழுந்து விடுகின்றார். மயங்கி விழுந்த அவர் சிறிது நேரத்தில் தெளிவு பெற்று உணர்ச்சி மிக்கவராக மாறி அதற்கு பிறகுதான் தீர்மானிக்கின்றார் இந்த மயக்க மருந்தை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை உடல் முழுவதும் செய்ய முடியும் என்று சொன்னால் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம் என்று சொன்னார். அவர் யார் தெரியுமா? மார்டன். அமெரிக்க நாட்டை சார்ந்த அந்த மருத்துவர் வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் என்பவர் தான் அவர். நிறைவாக எனக்கு கொடுத்த வாய்ப்புல இன்றைக்கு 4ஆம் தேதி, இன்றைக்கு யார் பிறந்த தினம் தெரியுமா? 1 புள்ளியிலிருந்து 6 புள்ளிகள் வரை புடைப்பு புள்ளிகளை வைத்து கண் பார்வையற்றவர்களுக்காக எழுதும் முறையை கண்டுபிடித்து அதன் மூலமாக கல்வியை வடிவமைத்த லூயிஸ் பிரெய்லி என்பவர் பிறந்த நாள் தான் என்று வரலாற்றில் சாதனையாளர்களாக இன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கண் பார்வை இல்ல, உடல் ஊனமுற்றவர்கள், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, வாழ்க்கையினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்றன, பொருளாதார தேவைகள் இருக்கின்றன, எதுவுமே இல்லை. ஆனா மனசு மட்டும்தான் இருக்கு, அறிவை விரிவு செய்ய வேண்டும் என்று. மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய போராளிகள், மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகள் எல்லாம் எங்கிருந்து உருவானார்கள் என்று சொன்னால் புத்தகங்களை படித்ததனால் மட்டுமே உருவாகி இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி, நானும் கூட கல்லூரி பருவத்துல படிக்கும் பொழுது ஒரு குவிஸ் காம்படிஷன், வினாடி வினா போட்டியில கலந்து கொள்ளும் பொழுது ஒரே ஒரு
பொது அறிவு நமக்கு பொதுவா அறிவே நினைச்சிடாதீங்க. பொது அறிவு புத்தகங்களை சிறு வயது முதற்கொண்டு ஒரு தலைப்பில் பேச வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 40 புத்தகங்களையாவது படித்து பேச வேண்டும் என்ற பழக்கமுடைய காரணத்தால் அந்த வினாடி வினா போட்டியில என்னுடைய வெற்றியை தீர்மானித்தது எது தெரியுமா? அந்த கேள்வியை இன்றைக்கு கூட நான் நினைவில் வைத்திருக்கின்றேன். இந்தியாவில் அழிந்து வரக்கூடிய விலங்கினம் எது என்று கடைசியாக ரொக்க பரிசு கொடுக்கப்பட்ட அந்த வினாடி வினா போட்டியில கேட்கப்பட்ட கேள்வி அதுதான். இந்தியாவில் அழிந்து வரக்கூடிய இனம் எது? இதுவரையிலும் இந்தியாவில் எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அந்த விலங்கினம் பேர் என்ன என்று கேட்டார்கள். நான் உடனே பர்சர் அழுத்தி பதில் சொன்னேன், சீத்தாவால் குரங்கு என்று சொன்னேன். எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களே, அறிவினால் இந்த உலகத்தை வெல்லலாம், அறிவினால் உயிர்களை வெல்லலாம், அறிவினால் மனிதநேயத்தையும் உயிர் இறக்கத்தையும் போற்றி இந்த சமுதாயத்தை நாம் போற்றி வாழ்வாங்கு வாழ வைத்து நாமும் வாழ்ந்து இன்புறலாம் என்று சொல்லி இந்த நல்ல தருணத்தில் அறிவை விரிவு செய்யுங்கள், அகண்டமாக்குங்கள். ஆனால் நம்முடைய பார்வையால, விசால பார்வையால மக்களை விழுங்காமல் மக்களை அணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.